அபிராமே அபிராமே தேசத்தையும் இனத்தையும் தகப்பனின் விட்டு விட்டு போ. நான் காட்டும் அந்த தேசத்துக்கு போ. நான் காட்டும் அந்த தேசத்துக்கு போ. உன்னை நான் ஜாதியாக்கி ஆசீர்வதித்து காட்டி பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் தருகிற அருமையான வாக்கு தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின் சென்றுகிறதுனாலே ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். Dear children of God, God called Abraham and he promised him that God would bless him and make him as a great nation. And also God says, I will make your name great and you will be a blessing to many people. Because Abraham obeyed God. Because God has chosen him to be his follower, he also obeyed God. There are times God has chosen us, but are we obeying God? We claim that I am a chosen vessel. We claim that God has called me and he has chosen me. But do we follow God? Do we obey God? Do we surrender our will and our plans to God? That is very important for receiving God's blessing in our life. In this month, when you commit your ways to the Lord, he will prosper your ways. He will bless you. He will make your name great and you will be a blessing to many people in this world. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் ஆபிராம் தன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்ததினாலே தேவன் அவனை பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். God will make your name great. God will make you as a great nation. God will bless your children and God will bless your children's children and God will multiply you in every way of your life. When you obey God, when you follow God, when you listen to the voice of the Lord, that is very important. God is going to make your name great and God is going to make you as a blessing. There are times people receive God's blessing, but they are not blessing to others. That is not correct. When God blesses you, you need to be a blessing to other people. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் உண்மை. நீங்களும் நானும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவாராக. உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். எப்பொழுது என்று கேட்டால், கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தின்படி நீங்கள் செய்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களால் பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துல உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு செவி கொடுத்து
உம்முடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆபிரகாமை போல நாங்களும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்முடைய சத்தத்திற்கு செவிவெடுக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் உமக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும். அப்பொழுது நாங்களும் ஆசீர்வதிக்கப்படவும், நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஜாதியாக்கி ஆசீர்வதித்து காட்டி பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உன்னை நான் ஜாதியாக்கி ஆசீர்வதித்து காட்டி பேரை நான் பெருமைப்படுத்துவேன்.